ஹாய் கைஸ், யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் சஜஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இதை ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அந்த ரிவ்யூவை ஷேர் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். என்ன ஹேர் ஆயில் தானே கேட்குறீங்க? இதுதான், அதாவது சீடன் வேதிக் சீக்ரெட்ஸ் அப்படின்ற கம்பெனியோட ஹேர் ஆயில் தான். இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. கைஸ், பேக்கிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பேக்கிங். நம்ம கொடுத்த அட்ரஸ்லேயே கொரியர் வச்சுட்டாங்க. ப்ராடக்ட் நம்ம வீடு தேடியே வந்துருச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் இருந்துச்சு. அந்த நோட்டீஸில் வந்துட்டு அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே அதிலே டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. ஒரு க்ரீட்டிங்ஸ் இருந்துச்சு. அந்த க்ரீட்டிங்ஸில் வந்துட்டு தேங்க்யூ ஃபார் ஆர்டரிங் ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டா ஐடி, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், யாருமே இது ப்ரொமோஷன் வீடியோன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. இது ப்ரொமோஷன் கிடையாது, என்னோட பர்சனல் ரிவ்யூ தான். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. இது வந்துட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சாட்டிஸ்ஃபைடான அன்பாக்சிங்க. ஏன்னா அவங்க கொரியர் அனுப்புறதுனால ஒரு ட்ராப் கூட லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. சிசராலேயே நம்ம அந்த பேப்பரால் கட் பண்ண முடியல, அந்த பேப்பரை கட் பண்ண முடியல. அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு அன்பாக்சிங் பண்ணும்போதே. இந்த ஹேர் ஆயிலை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் எப்படின்னா, சில பேருக்கு ஹேர் ஆயில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இப்போ நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் அப்படியே வெளியே போகணும், நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டு, நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு யாருன்னா நினச்சிங்கன்னா, இது வந்துட்டு பியூர் கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க. இன்னும் சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது, எனக்கு அந்த இதுவே பிடிக்கல, இந்த ஃபீல் பிடிக்கல, ப்ளஸ் வந்துட்டு அப்ளை பண்ணால் எனக்கு ரொம்ப கேப் தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாங்க. அதாவது டபுள் பாயிலிங் மெத்தடுங்க. ஒரு பவுல் எடுத்து அதில் ஹேர் ஆயிலை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒரு சினிமேட்டிக் வியூவில் காட்டுறேன் பாருங்களேங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு நாம் வந்துட்டு அதோட கலரே பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் கலரில் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதில் அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாருமே பியூர் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அப்புறம் வந்துட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி இதை ஹீட் பண்ணணுங்க. ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கிட்டு, அந்த தண்ணி வந்துட்டு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது ஒன்றுமே இல்லைங்க, அந்த வாட்டர் வந்துட்டு அந்த பவுலுக்குள்ளே போகாத அளவுக்கு தண்ணி வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாகவும் ஆகக்கூடாது ஹேர் ஆயில், ரொம்ப வார்மாகவும் ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும். அதாவது கதன்னு இருக்கணும். அந்த கதன்னு இருக்கும்போது தான் அதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கல்ப்பில் ஒரு நல்ல எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்துட்டு ஏன்டா நீ அப்ளை பண்ணலன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், கேமராமேன் இல்லாதனால இப்படி பண்ணிகிட்ருக்கோம், யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காட்டன் எடுத்துக்கிட்டு அதை நல்லா தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. காட்டன் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படின்னா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் அந்த மாதிரி இருந்தாலுமே அதை நல்லா தொட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கால்ப்பில் மசாஜ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா, வந்துட்டு அவுரி, குன்றிமணி இலைகள், ஆலமர விழுதுகள், கேசவர்த்தினி, கோபுரம் தாங்கி, முதியார் கூந்தல், ரோஸ்மேரி, மனோரஞ்சித மலர்கள் அப்படின்னு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டிருந்தாங்க. இதில் நம்மலாம் பாதி கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அந்தளவுக்கு இத்தனை நல்ல இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் கழித்து குளிச்சிடணுங்க. குளிச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி இவங்க நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜெனட்டிக் டிஸார்டர் உள்ளவங்க ப்ளஸ் வந்துட்டு வழுக்கை தலை இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலுமே பிரயோஜனம் இல்லைங்க. அதெல்லாம் இந்த ஹேர் ஆயில் க்யூர் பண்ணாது. அதெல்லாம் அவங்க உண்மையாகவே போட்டிருந்தாங்கங்க. வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கும்போதே. இவங்களுக்கு வந்த கமெண்ட்ஸுமே எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். இங்கே பார்த்தீங்களா, நான் எத்தனை காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸாக தான் வந்துட்டுருக்கு. யாருமே நெகட்டிவாக சொல்லலை. எனக்கு பர்சனலாக இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நானும் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கைஸ், இந்த ஹேர் ஆயில் எந்த கலரில் இருக்கும், என்ன ஸ்மெல் ஆர்டரில் இருக்கும், இதை எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸாக இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ இதை எப்படி ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களோட அட்ரஸை சென்ட் பண்ணுங்கள், ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும். ஸோ கைஸ், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வீடியோஸும் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.